Ram. Jaya Ram 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 Ram. Super. சுமதி மேம் ஒரு பாட்டு பாடுங்க. Jai Gurudev. Rishika, super, super. Very nice. Jai Gurudev. Chinna Krishna bhajan. Gopala Radhalola, Gopala Radhalola, Murali Lola Nandalala, Krishna Murali Lola Nandalala, Gopala Radhalola, Keshava Madhava Janardana, Keshava Madhava Janardana, Vanamala Brindavana Bala, Vanamala Brindavana Bala, Murali Lola Nandalala, Krishna Murali Lola Nandalala, Ananda Mohana Niranjana, Ananda Mohana Niranjana, Vanamala Brindavana Bala, Vanamala Brindavana Bala, Murali Lola Nandalala, Krishna Murali Lola Nandalala, Gopala Radhalola, Gopala Radhalola, Murali Lola Nandalala, Krishna Murali Lola Nandalala, Gopala Radhalola. Jai Gurudev. Jai Gurudev. விஜயலட்சுமி செந்தில்குமார் பாடுறீங்களா? பாடுறேன் மேம். பாடுங்க பாடுங்க. ப்ரிப்பரேஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கு போல. இன்னும் வீடியோ ஆன் பண்ணலே. ஓகே, நம்ம தான் வாங்க சும்மா. பங்காரு சார் பாடுறீங்களா ஏதாவது? ஓகே, பாடுறீங்கன்னா இப்படி சொல்லுங்க. ஓகே ஓகே, அவங்க முடிஞ்ச உடனே நீங்க பாடுமா விஜயலட்சுமி. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா, நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசை வேண்டும். ஏழு ஸ்வரங்களிலே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களிலே ராகம் இசைத்திடுமே, ஏழு மலைக்கரசே ஏழு மலைக்கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா, திருவெங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே, திருவெங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மேனிடும் மலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே, மலர்மேனிடும் மலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே, அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா, உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பெயரையே நினைத்தேனே, உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பெயரையே நினைத்தேனே.
கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாய கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. செந்தாமரை கண் கொண்டான் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். செந்தாமரை கண் கொண்டான் எங்கும் சிங்காரமாய் நீ நின்றார். நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள். ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும். கோல்டு மேம் கொஞ்சம் அதான் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம், பாட்டு தான் முக்கியம். ஜெய் குருதேவ். பக்தி தான் முக்கியம். பங்கார அடிகளார் சார் வாங்க, அன்மியூட் பண்ணிட்டு பாருங்க. அன்மியூட் பண்ணிருங்க. ஸ்ரீனிவாசன் சார். ஓகே ஸ்ரீனிவாசன் சார் பாடுறீங்களா இல்லாட்டி ஸ்லோகம் சொல்றீங்களா? நாலேஜ் எதுனாலும் ஓகே. ரெடியா வரல, நாளைக்கு சொல்றேன். ஓகே ஓகே. வேற லட்சுமி மேம், பூங்கோதை, தமிழ் இலக்கியா வீடியோல வாங்க. எழில் ஓகே. கோபாலா கோபாலா ஷாம் கோபாலா 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 ஷாம் கோபாலா முரளி கானலோலா கோபி கோபாலா முரளி கானலோலா கோபி கோபாலா 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 ஷாம் கோபாலா முரளி கானலோலா கோபி கோபாலா தேவகி நந்தன சுந்தர வேணு கோபாலா தேவகி நந்தன சுந்தர வேணு கோபாலா ஓ ராதே 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 கோபாலா ஓ ராதே 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 கோபாலா 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 ஷாம கோபாலா முரளி கானலோலா கோபி கோபாலா முரளி கானலோலா கோபி கோபாலா பால கோபாலா பால கோபாலா எங்கும் நிறைந்திருக்கும் நந்தலாலா பால கோபாலா பால கோபாலா எங்கும் நிறைந்திருக்கும் நந்தலாலா ஓஹோ நந்தலாலா 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 எங்கள் நந்தலாலா ஓ நந்தலாலா 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 எங்கள் நந்தலாலா கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா ஜய முரளி மனோகர நந்தலாலா ஜய முரளி மனோகர நந்தலாலா நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே ஜெய ஜெய கோவிந்த ஹரே बोलो गोपाल हरे गोविंद हरे बोलो गोपाल हरे बाल गोपाला बाल गोपाला எங்கும் நிறைந்திருக்கும் நந்தலாலா பால கோபாலா பால கோபாலா எங்கும் நிறைந்திருக்கும் நந்தலாலா ஓ நந்தலாலா 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 எங்கள் நந்தலாலா 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 எங்கள் நந்தலாலா கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா கிருஷ்ண கோவிந்த கோவிந்த கோபாலா ஜய முரளி மனோகர நந்தலாலா
जय मुरली मनोहर नंदलाला जय मुरली मनोहर नंदलाला. சூப்பர். ஜெய் குருதேவ். எழில் மேடம் பாடுறீங்களா? டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு பாட்டு. வெரி குட் வெரி குட். ஓகே, இந்த குரு இது பண்ணிடலாம் மஞ்சி. குரு பூஜை ஜீவாஜி சாண்டிங். வேற யாராவது பாடுறாங்களா? தேவி, ஜெய் குரு ரஞ்சன், குருஞ்சன், பூங்கதே மேடம். ஓகே, நாடிஸ்வரன் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் எல்லாரும் ஒரு 5 ரவுண்ட்ஸ் நாடி சோதனை பண்ணலாங்க. குரு பூஜா, குரு பாதுகா ஸ்தோத்திரம் 2 பண்ணலாம். முதல்ல இடது நாசியில சாதாரண மூச்சு மெதுவா அப்படியே எடுத்துட்டு மெதுவா விட்டுறலாம். இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் விடலாம், வலது பக்கம் எடுத்து இடது பக்கம் விடலாம். ஒரு 4 கவுண்ட் வரைக்கும் அப்படியே மூச்சு எடுக்கலாம். ஒரு 4 கவுண்ட் வரைக்கும் நிறுத்திக்கலாம். 6 கவுண்ட்டுக்கு விடலாங்க. நிதானமா இடது நாசியில விட்டு நிறைவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான குரு பூஜையா இருக்கும். ஆக்சுவலா பொண்ணு பிசிக்கலா குரு பூஜை பண்ணதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப நாள் கழிச்சு நானே இப்பதான் பார்த்தேன். ஸோ பொண்ணு சாண்டிங் பண்ணுவா, நான் பிசிக்கலா பண்ணுவேன். ஓகேங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சொல்லு. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மஸ்தி குரு பர்யந்தாம் வந்தே பரமரம். अपवित्र पवित्रो वा सर्वस्तामस्तोऽपि वा यस्मरे पुण्डरीकाक्षं सदा पन्दरसुजिगे आगनं नारायणं पद्मपा वासिष्ठं सत्येन्द्रं क्षपणासरञ्जं व्यास अनोदं
श्री शंकरं शंकराचार्य केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः यद्वारे निखिल परिषय विद्युं विरते निशं सीमसीरसिदं कुरुबल आत्मतृप्तिं लोकानापयोरपानरुरं शीघ्रं ब्रह्मानन्दसरस्वती गुरुवरं ध्यायामि ज्योतिर्मयम् आवाहनं समर्पयामि श्रीगुरुचरणभ्यो नमः आचरणं समर्पयामि श्रीगुरुचरणभ्यो नमः स्नानं समर्पयामि श्रीगुरुचरणभ्यो नमः वस्त्रं समर्पयामि श्रीगुरुचरणभ्यो नमः समर्पयामि श्रीगुरुचरणभ्यो नमः समर्पयामि श्रीगुरुचरणभ्यो नमः पुष्पं समर्पयामि श्रीगुरुचरणभ्यो नमः धूपं समर्पयामि गुरुचरणभ्यो नमः दीपं समर्पयामि श्रीगुरुचरणभ्यो नमः स्नानं समर्पयामि श्रीगुरुचरणभ्यो नमः अर्घ्यं समर्पयामि श्रीगुरुचरणभ्यो नमः ज्ञानं समर्पयामि श्रीगुरुचरणभ्यो नमः समर्पयामि श्रीगुरुचरणभ्यो ताम्बूलमिल्ल एंगिरुक्कु समर्पयामि श्रीगुरुचरणभ्यो नमः आराधिकाम् कर्पूरगौरं आवदारं संसारसारं भुजगेन्द्रारं सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानि सहितं नमामि आराधिकां समर्पयामि श्रीगुरुचरणभ्यो नमः अर्चनं समर्पयामि श्रीगुरुचरणभ्यो नमः पुष्पाञ्जलिं गुरुब्रह्मा विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः अन्तमण्डलकारं यातमेन चराचरं तत्परं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः ब्रह्माण्डं परमसुखदं केवलं ज्ञानमूर्ति विश्वादिकवं सद्गुरुं तच्चमशास्य एकं नित्यं निर्मलमक्षरं सर्वदि साक्षिभूतं भावातीतं निर्गुणसहितं सद्गुरुं तं नमामि ज्ञाननिर्मलानस्य ज्ञानाञ्जनशलाकया
चरणकमलेभ्यो नमः। விஜயலட்சுமி மேடம் இது வேணா குருபாதிகா ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? அன்மியூட் பண்ணிக்கோங்க. பஜன் பாடுறேன். ஓகே. வேற யாராவது பாடுறீங்களா? சரி, நீங்களே பாடுங்க. எல்லாம் வீடியோ ஆஃப் பண்ணிருக்காங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க எல்லாரும். அடுத்தது மகாலட்சுமி அஷ்டகம் சொல்ல போறாங்க. ஓகே ஓகே. விஜயலட்சுமி மேம் சொல்லி முடிச்சோடனே நீங்க பாடி முடிச்சோடனே. ஓகே ஓகே. சுந்தர கண்ணா கண்ணா வந்தித ரூபா நந்த குமாரா நவனித சோரா சுந்தர கண்ணா கண்ணா வந்தித ரூபா நந்த குமாரா நவனித சோரா பாவன நாமா கண்ணா பாப விநாசா பாவன நாமா கண்ணா பாப விநாசா பாஹி பாஹி கேசவ சூரே பாஹி பாஹி கேசவ சூரே சுந்தர கண்ணா கண்ணா வந்தித ரூபா நந்த குமாரா நவனித சோரா நீல மேக ஷியாமளா नीरज नयना नारायण रूप में नंद कुमारा नील मेघ श्यामला नीरज नयना नारायण रूप में नंद कुमारा अच्युतं केशवं राम नारायणं कृष्ण दामोदरं वासुदेवं भजे अच्युतं केशवं राम नारायणं कृष्ण दामोदरं वासुदेवं भजे सुंदर कन्ना कन्ना वंदित रूपा नंद कुमारा नवनीत चोरा गोपी बिंद सेविता गोकुल बाला गोपिका मनोहरा गान विलोला गोपी बिंद सेविता गोकुल बाला गोपिका मनोहरा गान विलोला अच्युतं केशवं राम नारायणं कृष्ण दामोदरं वासुदेवं भजे अच्युतं केशवं राम नारायणं कृष्ण दामोदरं वासुदेवं भजे सुंदर कन्ना कन्ना वंदित रूपा नंद कुमारा नव
नवनीत चोरा पावन नाम कण्णा पाप विनाशा पावन नाम कण्णा पाप विनाशा पाहि पाहि केशव शौरी पाहि पाहि केशव शौरी पाहि पाहि केशव शौरी जय गुरुदेव எஸ் ரிஷிகா அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. Namaste to Mahamaye, Sweepike to the Poojike, Sanga Chakra Gada Haste, Mahalakshmi Namostute, Namaste Garuda Rude, Kola Sura Bhayankari, Sarva Papa Hare Devi, Mahalakshmi Namostute, Sarvajఞే Sarvavarade Sarvadushta Bhayankari Sarvadukkhahare Devi Mahalakshmi Namostute Siddhi Buddhi Prade Devi Bhukti Mukti Pradayini Mantramuste Sada Devi Mahalakshmi Namostute Atyantarahi Devi Adi Shakti Maheshwari Yoga Yoga Sambhute Mahalakshmi Namostute Stula Sukshma Maharaudre Mahashakti Mahodare Mahapapa Hare Devi Mahalakshmi Namostute Padmastanastite Devi Param Brahma Swarupini Paramesi Jahanmata Mahalakshmi Namostute Shvetambaradare Devi Nana Langara Bhushite Jahastite Jahanmada Mahalakshmi Namostute Mahalakshmi Namostute Mahalakshmi Namostute Mahalakshmi Namostute. சூப்பர். அவளுக்கு ரீட் பண்ண கூட தெரியாது, அழகா அதை படிச்சு இல்ல சொல்றத கேட்டு கரெக்டா சொல்லியிருக்க. வெரி குட் ரிஷிகா. அண்ட் கிரெடிட் கோஸ் டு ஜீவாஜி அண்ட் கிருத்திகா. அழகா அவங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஜெய் குருதேவ். ஜீவாஜி, ஓவர் டு ஜீவாஜி. நாலேஜ் ஆடியோ இருக்கு போடுறேன். Then the more stressed we are, not clear, then the thought gets all distorted. Guruji, where does the stress come from? Not sleeping in time. But what is the source of stress, Guruji? Not me. You have to realize that you had no control before, now you are getting into control. It is the other way around. Till this time you are existing without any control over yourself. Now you are getting hold of yourself, you are able to know your feelings and you are able to see. This is the first step of having control over yourself is what? First being aware what is happening inside you, what are your feelings, what are your thoughts. Before thoughts would come, feelings would come. There was no experiencer. You would just become the feelings, you would just become the thoughts. You are just flooded away with them. Now you see there is somebody who is witnessing, watching, observing and experiencing them. This is the first step to be in control about yourself. It is just the opposite of what you think that you are losing control. I am telling you, you are gaining control. Then you will have the discrimination whether you act or not act on this feeling and that feeling. Huh? Yeah. See, from the center of a circle, every point is the same distance.
The more you come to your own center, then you are in harmony with every point in the universe. So it's all you getting into your center. You have to be one with the one Father. We all have only one Father. There are no two fathers. There's only one Father in the heaven, our Father in the heaven. What is that something? What is that? Our Father in the heaven. The only Father. One scientist said, this is so beautiful, Guruji, this is what you are doing. When we do this, experience a little bit pain willingly, what happens? Our brain produces some substance, a chemical. This chemical is useful, is antidepressant. It keeps you happy. Someone who has never undertaken any painful work cannot be happy because then the substance does not release in your brain. Then they go on taking antidepressants. So if you do a little painful work, so there is no gain without pain. There is a saying in English. No pain, no gain. So it is true that that's why this was called tapas in the ancient days. You will do something which is little hard. Okay, one more tip for you. Suppose you are feeling down, depressed, unhappy, heavy. What do? Then you better go within. How do you go within? Do not be in contact, physical contact with anybody. You can look at them, talk to them, but don't be in a physical contact for a couple of days. Don't eat too much. Usually people are unhappy, you go on eating. Just eat only fruits if you want. 1 or 2 fruits. Water, lots of water or fluids, and fasting. Fasting, chanting, and non-contact, physical contact with other people. These 3-4 things brings cleanliness. This is called shaucha. Emotional, mental purification. If you want these things, if you do 1 or 2 days, 3 days, within 3 days you'll become so cleansed, for sure. And of course, Kriya does it anyway. See, sometimes somebody is there and they are not in the knowledge, or they are not doing any practices, or they are so depressed. You go and greet them, hug them, and a little while later, what happens? Those atoms in them, they get into your system, and your system becomes those atoms. How many of you have experienced this? So then those atoms will persist in you. The more you eat, the more contact you have, the more physical touch and contact you go into. What happens? Then you keep generating the same vibration and atom within you, till you become so totally centered and completely in the light all the time. Then doesn't matter, 20,000 people you can hug and still you will be all right, nothing will happen. You may get a little tired, that's all. 3,000-4,000 people you can hug in one day. They all go blissed out, everybody feels better, and still it doesn't affect you that much. A little bit it may.
But otherwise, it is usually better to avoid physical contact. And more attention on the spirit than on the body. So this is called Shaucha. And what are the benefits of Shaucha? It is said, Sattva Shuddhi, the buddhi, the intellect becomes clear. Mind gets a little focused. Sometimes have you noticed when you have been in physical contact with somebody, afterwards the mind is all over the place. You are unable to even think anything, read anything. How many of you have this experience? The mind is like somewhere like buzz, 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 buzz. It's nothing, it's not settling, it's not focused, it cannot think, it cannot read, it cannot do anything. This is ashaucha, means uncleanliness. So by retrieving back to oneself, by observing the rules of purity, what happens? First thing, sattva shuddhi, intellect becomes pure. Saumanasya means the mind becomes harmonious. There is pleasant feeling of vibration, pleasant, like a song, sing-song in the mind. Pleasant feeling, uplifted feeling. Chitta ekagrata, there is focus in the mind. Memory is focused. There is like razor's edge, your mind is like that. How many of you experience some moments in your life where you are very alert? Like a razor edge, the mind is so sharp. You can feel that mind can cut through things. How many of you experience? Sometime, one time now or here or there sometime. This will start happening. Your mind becomes so sharp, so alert. It can attend to 100 things at a time. You can watch the television, you can listen to the people, you can write, and you can also plan. Your abilities increase. 10 things you can do at a time. This is called chitta ekagrata. Sattva shuddhi saumanasyatva, chitta ekagrata, indriya jayatva, atma darshana yogyatva. 5 benefits. Guruji, sometimes it seems as if there's an atmosphere of negativity around me, as if it is clinging to my hair and body. Then I feel the urge of taking a shower, and I found that helps a lot. Yeah, that's it, cleanliness. Shaucha is part of it. There are some traditions in some places, villages, they go on taking shower, they take it for 3 times, 4 times, 5 times. And there is a place, pilgrimage center in India called Rameshwaram. There are 36 wells. And the pilgrimage go and take bath in all the 36 wells. 36 times they go on pouring water. Anyway, it's a hot, humid place. It feels better. But taking many baths is also considered to purify. No physical contact will bring in Sattva Shuddhi, Saumanasya, Chitta Ekagrata, Indriya Jayatva. Indriya Jayatva is a say over your senses. If you want something, you can do. If you don't want, it will not do. Like your mind and your physical senses, organs, will listen to you. Jai Gurudev, Vijayalakshmi ji. Thanks, everybody. Experience. ஒரு டிவோட்டி சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ் எப்படி வருது அப்படின்னு கேக்குறா. ஸ்ட்ரெஸ் நமக்கு எல்லாம் எப்படி வருது அப்படின்ற குருஜி சொல்றா, கண்டிப்பா என்னால வரல அப்படின்ற குருஜி. என்னால உங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரெஸ் வராது அப்படின்னு குருஜி ஜோக் பண்றா. மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க எல்லாம் சரியான டயத்துல தூங்குறது இல்ல, அதனால ஸ்ட்ரெஸ் வரலாம். அப்ப மெடிடேஷன் பண்ற போது ரொம்ப தாட்ஸ் வருது,
அப்படிங்கிறதுக்கு குருஜி சொல்றா, இப்பதான் வந்து உங்களுக்கு you are getting into control, you are getting hold of yourself. இது வரைக்கும் நீங்க மெடிடேஷன் பண்ணதே கிடையாது, இப்ப பண்ண ஆரம்பிக்கிற போது அத்தனை தாட்ஸும் வருது. சோ இப்ப வந்து இப்பதான் நீங்க வந்து ஒரு கண்ட்ரோல்லயே நம்ம இல்லைங்கிறது உங்களுக்கு புரியுது. இது வரைக்கும் அந்த தாட்ஸும் ஃபீலிங்ஸும் வந்துட்டு இருந்தது, ஆனா நீங்க அந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு you were flooded with thoughts, you got carried away with thoughts, அப்படியே நீங்க போயிட்டீங்க, you were lost. பட் இப்ப நீங்க மெடிடேஷன் பண்ற போது you want to be in control of your thoughts and emotions. சோ அப்பதான் உங்களுக்கு தெரியுது you are being ஒரு விட்னஸா இருந்து அதை இப்ப உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு தெரியுது. ஐயோ இவ்ளோ தாட்ஸ் வருதே, இவ்ளோ எமோஷன்ஸ் நம்ம ஃபீல் பண்றோமேங்கிற போது இப்பதான் உங்களுக்கு தெரியுது அதெல்லாம் நம்ம ஒரு விட்னஸா இருந்து நம்ம பார்க்கலாம். And it is up to you, you have a choice whether to act on such thoughts or not. You can choose to act. These thoughts are coming to me, you are aware of it. And the awareness நமக்கு இப்ப வர ஆரம்பிக்கிறது மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிற போது. அந்த தாட்ஸ்ல you can choose a thought and whether to act or not to act, it is your choice. அந்த சாய்ஸ் நமக்கு இப்ப வந்திருக்கு. சோ இப்பதான் நம்ம we are getting control over ourselves அப்படின்னு சொல்றா குருஜி. Then you must come to, the more you come to your own center, you are in harmony with every point in the universe. ஒரு சர்க்கிள் மாதிரி, சர்க்கிள்ல ஒரு குளோப் மாதிரி நம்ம நினைச்சோம்னா அதுல சென்டர், when you are centered, every point in the circle is, you are in harmony with that point because you are centered. நம்ம சென்டர்டா இருக்கிற போது நம்மள சுத்தி இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லயும் we are in harmony with whatever that is happening around you அப்படின்னு சொல்றா குருஜி. எக்ஸ்பீரியன்ஸ் பெயின் வில்லிங்லி. நம்ம வந்து இப்போ ஒரு வேலைய நம்மளா எடுத்துக்கிற போது அதுல வந்து ஒரு கொஞ்சம் ஒரு லேபர் பண்ற போது, எஃபர்ட் போடுற போது அதுல ஒரு பெயின் இருக்கு நமக்கு. the brain அப்ப பெயினை வில்லிங்கா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற போது அப்ப நம்மளோட பிரெயின் வந்து ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்றது. சம் when you are taking, நம்மளா வந்து ஒரு எஃபர்ட் போடுற போது, ஒரு லேபர் பண்ற போது நமக்கு அந்த பெயினை நம்ம வில்லிங்கா அக்செப்ட் பண்ணிக்கிற போது நம்ம பிரெயின் வந்து it is releasing some chemical that will keep you happy. So சொல்றா, that is why it is called tapas அப்படின்றா. தபஸ் பண்ற போது அப்பையும் அந்த பிரெயின் வந்து it is releasing a chemical that will keep you happy. So one must do this. Support you are feeling drowsy, I mean you are feeling down and depressed. So when you take வந்து effort எடுத்துக்கிற போது நமக்கு அந்த brain release பண்ணி நம்மள ஹாப்பியா வச்சிருக்கு. When you take an effort, you accept the pain willingly. That is the second point. மூணாவது என்னன்னா, எப்ப you are feeling depressed, you are feeling down and depressed, அப்ப என்ன பண்றது அப்படின்னா, பிசிக்கல் கான்டாக்டோட யாரோடையும் வராதிங்க. ஒரு 2-3 நாளைக்கு டோன்ட் கம் இன்டு கான்டாக்ட் வித் பிசிக்கல் கான்டாக்ட். அவளோட பேசுறது, ஜாஸ்தி பேசுறது அதெல்லாம் இல்லாம வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுங்க. 2-3 நாளைக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிச்சுட்டு ஃபாஸ்டிங் பண்ணி சாண்டிங் பண்ணி ஜாஸ்தி யாரோடையும் பேசாம இருந்தேன்னா, these things will bring purification in you. Purification, emotional and mental. Within 3 days you will become cleansed, and of course you will do kriya. In the 3 days la neenga kriyavum continuous short kriya or guruji's kriya pannanom, fasting pannanom, chanting pannanom, fruits mattum saappannom, silence. அதாவது physical contact யாரோடையும் ஜாஸ்தி பேசி கான்டாக்ட் வராம இருந்தேன்னா this cleansing process happen. Then that feeling down and depression will go and you will be all right. Some are not in the knowledge. நம்மள சுத்தி இருக்கிறவா வந்து சில பேர் இந்த நாலேஜ்ல இல்ல. நிறைய பேர் ஆர்ட் ஆஃப் லிவிங் நம்ம ஃபேமிலியில பண்ணிக்க மாட்டா, ஃப்ரெண்ட்ஸ்ல பண்ணிக்க மாட்டா. சோ அவளோட செல்ஸ்ல இருக்கிற அந்த லோ எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, these atoms will get into your system when you are in physical contact with them. So it will bring down the avaloda vibration, it will bring down your own energy. So that is why in the fasting, cleansing, chanting,
அண்ட் வந்து பிசிக்கல் கான்டாக்ட் இல்லாம இருக்கிறது, ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுறது, அப்படி இருந்தா உங்களுக்கு வந்து உடனே உங்களோட சத்வா லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றா. சோ அந்த மாதிரி அடிக்கடி நம்மள அந்த கிளீனிங் ப்ராசஸ், யூ கோ த்ரூ த கிளீனிங் ப்ராசஸ் அண்ட் யூ இன்க்ரீஸ் யுவர் சத்வா. அப்படி அடிக்கடி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிற போது, அதாவது குருஜி இப்ப 20,000 பீப்புளை குருஜி டெய்லி மீட் பண்றா. அவளோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் குருஜி ஒன்றும் பண்றது இல்லை. ஏன்னா இஸ் ஆல்வேஸ் லிவிங் இன் சத்வா. ஸோ அவரை மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. பட் நம்ம அடிக்கடி வந்து இந்த மாதிரி கிளீனிங் ப்ராசஸ்க்கு போய் நம்மளே வந்து we can maintain our energy அப்படின்னு சொல்ற. ஸோ யூ கான்சென்ட்ரேட் ஆன் த ஸ்பிரிட் அண்ட் நாட் ஆன் த பாடி அப்படின்னு சொல்றா. அப்ப என்ன ஆகுது, நம்மளோட இன்டெலெக்ட் ஷார்ப்பா ஆகுது, கிளியர் ஆகுது. when you have physical contact with someone, then this is what happens, and the energy becomes low. So observe the rule of இப்படி வந்து ஃபாஸ்டிங் பண்ணீங்கன்னா intellect becomes pure, mind becomes harmonious. மனசு வந்து the harmony, that peace you are maintaining, and you feel uplifted. Then the memory is focused. Then the mind is so sharp. Be alert. You will be alert also. You can attend these things, everything you can attend on time, and ella increase ஆகுது, நம்மளோட abilities increase ஆகுது. Sometimes if there is negative atmosphere, ஒரு டிவோட்டி கேக்குறாங்க, என்ன சுத்தி ஒரே நெகட்டிவ் எனர்ஜி இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு குளிக்கணும் போல இருக்கு, உடனே நான் போய் ஷவர் எடுத்துடுவேன் அப்படின்றா. எஸ், குருஜி agrees, that also benefits you. ராமேஸ்வரம்ல 36 கிணறு இருக்கான். ராமேஸ்வரம்ங்கிற ஹோலி பிளேஸ்ல 36 கிணறு இருக்கு. அங்க வந்து people when they go there whole day they will be taking bath. 36 கிணறு அவ்வளவு பியூரிஃபை பண்றது, அது ஒரு அதுக்கு ஒரு மகிமை இருக்குன்னு சொல்லிட்டு வா குளிச்சுட்டே இருப்பா. This also increases your sattva, and உங்களை வந்து அந்த கிளென்சிங் ப்ராசஸ் இந்த குளிக்கிற போது நமக்கு நடக்கிறது. we are getting rid of our negative energy அப்படின்னு சொல்ற குருஜி. ஜெய் குருதேவ். நல்லா இருந்தீங்களா டிரான்ஸ்லேஷன்? சூப்பர் விஜயலட்சுமி ஜி, as usual. Thank you. ஜெய் குருதேவ். ரொம்ப லென்த்தி, கரெக்டா நோட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. ஜெய் குருதேவ். நிறைவுக்கு போய்க்கலாமா? ஷேர் பண்ணணுமா? வேற ஏதாவது பாடுறீங்களா, ஷேர் பண்றீங்களா, இல்ல நிறைவுக்கு போய்க்கலாமா? மேம் நான் ஜெய் ஜெய் ராதாரமண பாடவா மேம்? ஓகே, ஒரு பாட்டு இருக்கு, அது போட்டு போறேன். வேற ஏதாவது ஷேர் பண்ணணுமா? எப்படி இருந்துன்னா கொஞ்சம் சஜஷன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். விமலா ஜி நல்லா சூப்பரா பாடுனீங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேடம். ஒரு 1.5 வருஷமா, அதாவது 2 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷமா நம்ம ஃபாலோ கிளாஸ்ல போய் அங்க ஒன்றும் பண்ணாம ஒன்றும் பாடாம இருந்து இன்னைக்கு பாடின உடனே எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தது. நீங்க ஏற்பாடு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேடம். விஜயலட்சுமி மேடம் அப்படி நல்லா ரொம்ப புத்தியோட கருத்துக்களை எல்லாம் அப்படி அச்சரம் பழகாம எல்லாம் சொல்லிடுறாங்க. அதுவும் ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்யூ மேம், ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையிலே ரியலி இந்த 2 வருஷம் நம்ம சென்டருக்கு போயிருந்தா கூட ஃபாலோ அப் எல்லாம் இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்காது. அதை விடவும் அதிகமா ஜீவாஜி சார், தாமோதரன்ஜி சார், சரஸ்வதி மேடம், நீங்க எல்லாருமே ரொம்ப எல்லாருக்கும் கேர் எடுத்து எல்லாமே சொல்றீங்க. எங்களுக்கு ரொம்ப உடல்நல மனநல எல்லாமே வந்து இது மூலம் தான் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ வெரி மச். புகழும் குருஜிக்கு. குருஜி வந்து உங்க மூலமா எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமா, குருஜி நம்மள கருவியா பயன்படுத்தி எங்களுக்கு இதை வந்து கொடுத்து வைக்கிறாங்க. அதனால எல்லா டீச்சர்ஸும் நீங்க எங்களுக்காக இவ்வளவு எஃபர்ட் எடுத்து நீங்க பண்றீங்கல்ல, உங்களுக்கும் எவ்வளவோ வேலைகள் இருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு தான் வந்து உட்காந்து எங்களுக்காக, அதாவது ஹோல் டைம் இன்னைக்கு காலையில நீங்க சொல்லும் போது நாளைக்கு எல்லாம் இவ்வளவு கோகுலாஷ்டமிக்காக இன்னைக்கு வீடை கிளீன் பண்ணணும், வேலை இருக்கும் அப்படின்லாம் இல்லாம நீங்க அந்த எஃபர்ட் எடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உடனே தான் இன்னைக்கு நம்ம கண்டிப்பா பாடிடணும்னு காலையிலேயே முடிவு எடுத்துச்சு. நல்லா இருக்கு, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு பாடுறதுக்கு. நான் எங்க சென்டர்ல இது மட்டும் மைக் மட்டும் கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அது இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்.
சரிங்க மேடம், அடுத்த தடவை இது பண்ணிடுறேன். நீங்க திருநெல்வேலி சென்டர்ல நான் வந்து பாடுவேன் மேடம். வெரி குட் வெரி குட். அந்த சத்சங்கம். பாடி பாடி பழகினவங்களுக்கு தான் அது வரும், அந்த குரல். மேடம் ரிஷிகா சூப்பரா பண்ணாங்க, சுமதி மேடம் எல்லாருமே நல்லா பாடினாங்க. ஓகே, கம்ப்ளீட். Rishika, she wants to sing. Rishika will sing Radha Ramana. Jai Jai Radha. சத்தமா பாடு பார்க்கலாம், சவுண்டா பாடணும். जय जय राधा रमण हरि बोल, 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 जय जय राधा रमण हरि बोल। जय गुरुदेव। जय गुरुदेव। जय गुरुदेव। எல்லாருக்கும் குட் நைட் சொல்லு. குட் நைட். குட் நைட். உங்க பிளெஸிங் எல்லாம் வேணும், அவளுக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு. நம்ம எல்லாரும் பிளெஸிங் கொடுத்துடலாம். ரிஷிகாக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் மத்த எல்லாருக்கும். ஜெய் குருதேவ். எல்லாருக்கும் குருவோட பிளெஸிங்ஸ், குருவரும் திருவருளும் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. நாளைக்கு இதே சந்தோஷத்தோட காலையில் டெய்லி சாதனை கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோகுலாஷ்டமி வீட்டுல செலிப்ரேட் பண்ணலாம். அப்புறம் 1-2 பேருக்கு முடிஞ்சா 2ஆம் தேதி கோர்ஸ்க்கு சொல்லி கோர்ஸை சேர்த்து விடுங்க. Let them also have this knowledge. எவ்வளவு அருமையா எனக்கு நாலேஜ் குருஜி கொடுத்தாரு இல்லையா, இந்த சௌச்சா அதெல்லாம் வரிசையா. ஸோ மன சுத்தம், இந்த சாண்டிங் அதெல்லாம் மெடிடேஷன்லாம் பண்ற போதுதான் அது வரும்னு இருக்காரு இல்லையா. ஸோ அந்த விழிப்புணர்வு நிலைமைக்கு போறதுக்கு நம்ம கட்டாயம் எல்லாரையும் அந்த கிரியா பண்ண வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு எல்லாம் கோகுலாஷ்டமி கிரீட்டிங் சொல்ற போது அப்படியே கேஷுவலா ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தியும் சொல்லுவோம். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிட்டு கேஷுவலா சொல்லுவோம், வந்துருவாங்க எல்லாருமே. ஓகேங்களா? ஜெய் குருதேவ். ஜீவா ஜீவா சொல்லணும்னா சொல்லு. என்ன சொல்லுவாங்க, அவர் இப்ப நல்லா இருக்காருங்க குரு ஆசையோட. உங்க பொண்ணு ரொம்ப நல்லா பாடுறா, எங்களோட பிளெஸிங்ஸ். நல்லா பாடுற, நீ சூப்பரா இருக்கு. முடிச்சுக்கலாமா? ரிஷிகா சூப்பரா பாடுறா சார், எங்களோட பிளெஸிங் அவளுக்கு இருக்கு. அப்படியே கொண்டு வாங்க சார், டெய்லி கொண்டு வாங்க சார். கண்டிப்பா. ஆமா. ஓம் நம சிவாய. எல்லாம் குருதியோட பிளெஸிங் தான், சரிங்களா? நாங்க எதுவும் பண்றது. சூப்பரா இருக்கு சார், நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த குருவோட பூஜை பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா பண்ணிருந்தீங்க. 2 லைவ், ஒரு லைவ் ஒரு இது ரெக்கார்டு, சூப்பரா இருந்தது. இது எதாச்சியா வந்தது, சரிங்களா? நாங்க பிளான் எல்லாம் பண்ணல. அவளுக்கு அப்ப 4 வயசு நினைக்கிறேன், 4 வயசுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இருந்து ரெகுலரா வீட்டுல அவதான் குரு பூஜை பண்ணுவான், நான் பக்கத்துல சப்போர்ட் தான் பண்றேன். இன்னொரு ரெக்கார்டிங் இருக்கு, இப்போ ஒரு 6 மாசத்துக்கு பேண்டமிக் டைம்ல ரெக்கார்ட் பண்ணது இருக்கு. அது அடுத்த இதே மாதிரி சத்சங்கத்துல சூப்பர் சார், சூப்பர் சார்.
என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஞாபகம் ஒரு 2 லைன் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதாவது எல்லா அப்பா அம்மாவுக்கும் அவங்க அவங்க பொண்ணுக்கு இப்படிதான் இருக்கும். சரிங்களா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். அவங்க பொண்ணு எல்லாமே என்ன சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கும் இல்லையா? அல்லது இந்த பையனை எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் நானும் ஃபீல் பண்ணேன். ஜெய் குருதேவ். பட் அப்ரிஷியேட் பண்ணணும் ஜீவாஜி, உங்களோட இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல நீங்க எவ்வளவு பொறுமையா அவ பின்னாடி போய் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றீங்க. வெரி குட். அதெல்லாம் அவங்க அம்மா தான். சரிங்களா? நான் என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு எவரி மேன் பிஹைண்ட் உமன் தான் அவங்க அம்மா தான். இந்த சீன்ல எங்கேயும் வரமாட்டாங்க, ஆனா எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. அத்தனையும் கேரக்டர் அவங்க இல்லைன்னா என்ன சொல்றது, நான்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வெளியே வேணா தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபுல் பிஸி. அவங்க பொண்ணுக்கு என்ன பண்ணணும், என்ன படிக்க வைக்கணும், சாண்டிங் கிளாஸ், டிராயிங் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், லைனா ஷெட்யூல் இருக்கும். எல்லா ஹோம் ஒர்க்கும் வெரைட்டி வெரைட்டி என்ன சொல்றது முடிச்சு வைக்கிறது அவங்க வேலை. அவங்க இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. இவ்வளவுதான். சரிங்களா? அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்பதான் யோசிப்பேன், என்ன சொல்றது, வீட்டுல இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்றது பேருக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா எவ்வளவு வேலை இருக்குங்கிறது தெரியும். சரிங்களா? So Jeeva sir gifted wife and a kid. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஓகே மேம், முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலை சந்திப்போம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். Jai Gurudev. ஜெய் குருதேவ்.